ஃபார்மில் என்னென்ன வகையான மரக்கறிகள் உற்பத்தி செய்யப்படுகிறது? மரக்கறி என்று சொன்னால் ஒரு சீசனில் மழை காலத்தில் எல்லா மரக்கறியும் உற்பத்தி பண்ணுறோம். தக்காளி, வெண்டி, கத்தரி, அடுத்தது கொஞ்சம் இயற்கையான அவரை வகைகள், அதெல்லாம் நீங்கள் பார்க்கலாம், கொஞ்சம் நிறைய இருக்குது. இப்போ கொஞ்சம் குறைவு. இப்போ நாங்கள் கத்தரியும் இந்த வெண்டியும் மற்றது அவரைக்காய், மற்றது புடல் கொஞ்சம் போட்டிருக்கோம். மழை கால தவிர மற்ற நாட்களில் இந்த வகையான இதுகள் மட்டும்தான் உற்பத்தி செய்யலாமா? இந்த இந்த இடம் கொஞ்சம் மணல் பிரதேசமாக இருக்கிறதால கோடை காலத்தில் அதிகமான வறட்சி இருக்கும். அப்போது அதிகம் தண்ணி தேவைப்படக்கூடிய மரக்கறி பயிர்கள் இப்போ செய்ய முடியாது. வறட்சியை தாங்கி வளரக்கூடிய மரக்கறி பயிர்கள் மட்டும் தான் செய்யும். இந்த வெண்டி செடியை இந்த நிலத்தில் வைக்காமலே இப்படி பக்கெட்டுகளை வச்சுருக்கிறீங்களா? அதுக்கு என்ன காரணம் இருக்கா அப்படி பக்கெட் அடைச்சி வச்சு? பக்கெட்லேயும் காய்கறிகள் வளர்க்கலாம் என்ற ஒரு விஷயம் இப்போ எல்லா இடமும் பரவலாக செய்யப்படுது. ஆனால் இதில் வச்சுக்கிற வெண்டி அந்த நோக்கத்தோடு வைக்கப்படையில். இந்த வெண்டிக்காய் தான் தமிழ் மக்கள் விரும்பி சாப்பிட்ற வெண்டிக்காய். இது ஒரு உள்ளூர் இனம். இது அரசாங்க திணைக்களத்தில் இந்த இனம் இல்லை. இதன் பேர் என்ன? இந்த வெண்டிக்காய் இந்த இனத்தின் பேர்? இதை பால் வெண்டி என்று சொல்லுவாங்க. அரசாங்கத்தில் உள்ள வெண்டி இனம் 2 இருக்குது. MI5 ஒன்று, அடுத்தது கரிதான்னு சொல்லி, ரெண்டுமே பச்சை நிற காய். ஆனால் இந்த காயை தான் மக்கள் விரும்பி சாப்பிட்றதால இதில் எங்களுக்கு தேடி கிடைச்ச சில விதைகளை நாங்கள் விதை உற்பத்திக்காக பயன்படுத்துகிறோம். அடுத்த போகத்துக்கு இது சிறப்பாக செய்கிறதுக்காக. எங்கெங்கே எல்லாம் இருந்து இந்த விதைகளை பெறுற நீங்கள் இந்த உள்ளூரில் கிட்டத்தட்ட யாழ்ப்பாண மாவட்டங்களில் பல இடங்களில் இந்த வெண்டிகள் கிடைக்கும். அதாவது உள்ளூர் இனங்கள் கிடைக்கும். அந்த உள்ளூர் இனங்கள் நாங்கள் தேடி பெற்றுக்கொள்ளலாம் அந்த விதைகளை. அதுக்கப்புறம் எங்களுக்கு தேவைக்கேற்ற விதமாக நாங்கள் அதை நிறைய உற்பத்தி பண்ணிக்கொள்ளலாம், எங்களுக்கு தேவைக்கேற்ற மாதிரி. அப்போ மரக்கறிகளில் கணக்க மரக்கறிகள் சமைக்கல பிரதானமாக வெண்டிக்காயும் சேர்க்கப்படுவது தானே? அந்த ஏனைய வெண்டிக்காய் வகையில் இருந்து இந்த வெண்டிக்காய் என்னத்துக்கு சிறப்பு பெறுது? இந்த வெண்டி வகை கொஞ்சம் சுவை அதிகமாகவும், அது மக்களுக்கு சுவை அதிகமாகவும், எங்களை பொறுத்தளவு நல்ல விளைச்சல் தரக்கூடிய ஒரு எந்த நேரம் மார்க்கெட்டில் அதுக்கு ஒரு டிமாண்ட் இருக்கக்கூடியதான் வெண்டிக்காய் இருக்கிறதால நாங்கள் செய்கிறோம். இது உள்ளூர் வெண்டிக்காய். மற்றதுகள் வெளியில இருந்து வரதா இல்லாட்டி வெளிநாட்டு டிபார்ட்மெண்ட், அதாவது விவசாய திணைக்களத்தில் உள்ள விதை உற்பத்தி நிலையங்களில் தயார் பண்ணப்படுறது. ஆனால் அந்த வெண்டிக்காய்களுக்கு நம்ம வடக்கு மாகாணத்தில் உள்ள மக்கள் அதை விரும்பி சாப்பிட்றது இல்லைன்றதுக்காக அதை நாங்கள் உற்பத்தி செய்கிறது இல்லை. இதுக்கு என்னென்ன வகையான பசலைகள் அல்லது உரம் போடுற நீங்கள் இந்த செடிகளுக்கு? நாங்கள் கூடுதலாக உரம் போடுறதை கொஞ்சம் தவிர்த்து கொள்வது. அந்த ஆட்டெரு மாட்டெரு கோழி எருவோடு அந்த மண்ணை கலந்து பாவனைன்றது மிக குறைவாக இருக்கும். விதைக்கு தான் இதை வச்சிருக்கிறீங்க. எவ்வளவு விதைகளை ஏற்றுமதி விற்கிற நீங்கள்? ஏற்றுமதிக்கிறதுக்காக இந்த விதைகள் உற்பத்தி செய்யப்படலை. எங்களுக்கு தொகையாக தேவைப்படுது விதை என்ற ஒரு சீசனில் இதை நாங்கள் நிறைய செய்ய வேண்டி இருக்குது. அப்போ கன்றுகளை விற்கிறீங்களா? இல்லை, வெண்டியை கண்டா விற்க முடியாது. நாங்கள் காய்களாக விற்கிறதுக்காகத்தான் அந்த விதைகளை நாங்கள் காயா விற்கிறீங்க. எங்கே விற்கிறீங்க? இந்த கொடியாம மார்க்கெட். வெண்டிக்காய் பொதுவாக பயிரிடப்பட்டு விதைகள் பயிரிடப்பட்டு எவ்வளவு காலத்துக்குள்ள அறுவடை செய்யக்கூடியதாக இருக்கும்? விதையை நாங்கள் வெண்டி விதையை பொறுத்தளவில் நேரடியாக நிலத்தில் போடுறதே தவிர அதை பிடுங்கி வைக்கிறது இல்லை. பிடுங்கி வைக்கிறது கத்தரி, மிளகாய்,
கத்தரி, மிளகாய், தக்காளி இந்த மூன்றும் தான் அதிகமாக நாட்டு மண்ணில் போட்டு பிடுங்கி வைக்கக்கூடியது. இதெல்லாம் நேரடியாக நிலத்தில் போட வேண்டியது. நிலத்தில் விதை ஊன்றி சரியாக 45 நாளில் காய்க்க துவங்கும். தொடர்ந்து ஒரு 3 மாதங்கள் 2 மாதங்கள் ஆக குறைஞ்சது அதில் தொடர்ந்து காய்களை வெட்டிக்கிட்டு இருக்கலாம். ஒன்றை விட்டு ஒரு நாள் காய் வெட்ட வேணும். இன்றைக்கு வெட்ட வேண்டிய காய் சரியா. இது 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 முறிச்சு பார்த்துன்றது என்ன முத்தின காயை நீங்கள் இது முத்தி போயிட்டு இது சமைக்க முடியாது. சமைச்சா அது என்ன செய்யும்? நார் தான் இருக்கும், நார் மாதிரி தான் இருக்கு. இது முத்தி போயிட்டு காய். அப்போ இந்த காய் இன்றைக்கு சமைக்கக்கூடிய காய். இந்த காய் இதே மாதிரி முறிஞ்சுதாண்டா என்ன? இன்றைக்கு இந்த காயை வெட்டினால் இந்த காயும் வெட்டக்கூடாது. இது சமைக்கக்கூடிய காய் தானே. இந்த காய் இன்றைக்கு வெட்டக்கூடாது. இந்த காய் இன்றைக்கு வெட்டின நீங்கள் நாளைக்கு இந்த காயை வெட்டினீங்கன்னா இந்தளவு சைஸ் வந்துடும் இந்த காய். அப்போ இப்போ நாங்கள் பிஞ்சு காய் வெட்டுறோம்டா, ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, இந்த காயும் இதையும் வெட்டிடுவாங்க. மூன்றும் பிஞ்சு காய் தானே வெட்டிடுவாங்க. அப்படி வெட்டக்கூடாது. இன்றைக்கு இந்த காயை வெட்டி நாங்கள் மார்க்கெட்டுக்கு அனுப்பின மாதிரி இருந்தால் நாளைக்கு இந்த காய் வெட்டலாம், அடுத்த நாள் இந்த காயை வெட்டலாம். இதே அளவு வந்துடும் இந்த காய் நாளைக்கு. கீழே இருக்கிறது பெருசாக இருக்கு, அப்படியே வளர்ந்து கொண்டு போவாங்கிட்டால் ஒவ்வொரு இலைக்கிடையிலையும் ஒவ்வொரு பூ வரும், ஒரு காய் வந்துட்டே இருக்கு. ஆனால் இந்த வெண்டியில் ஒரு விசேஷம் என்னன்னு சொன்னால், வண்டி ஒரு குறிப்பிட்ட அளவு வந்து அந்த காய்க்கிற தன்மை குறைஞ்ச பிறகு திரும்பவும் இந்த வண்டி இவ்வளோத்தோட வெட்டி போட்டு கட் பண்ணி எடுத்துட்டு திரும்பவும் நாங்கள் அதை வளர்த்துட்டோம்னா அதுலேருந்து சில பல கிளைகள் வரும். பல கிளைகளும் அதுலேயும் காய்க்கும். ஆனால் இவ்வளோ பெரிய காய் வராது. காய் கொஞ்சம் சிறுசாக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் வெட்டி விடுறீங்களா? மற்றது அந்த ஒரு காலம் இல்லாத சில இனங்களுக்கு வந்து அந்த தொற்று நோய் மாதிரி வரும் இல்லை அப்படி பயிர்களுக்கு எல்லாம். அதே மாதிரி இந்த வெண்டிக்கு ஒரு தொற்று நோய் அப்படி வர இல்லையா? தொற்று நோய் என்று வாரது அதாவது ஃபங்கஸ் நோயாக வாரது இப்படியான சில டாட்ஸ். ஃபங்கஸ் என்றது இலைகளில் வரக்கூடியது. இது கண்ணுக்கு தெரியாத கிருமிகள். ஃபங்கஸ்ன்ற தாக்கம் இருக்கும். அதுக்குரிய மருந்துகள் இருக்குது. செடிகள்ல என்ன வெளிப்பாடு இருக்கும் அதுக்கான அடையாளங்கள் தான். அடையாளங்களை பார்த்து தான் அது ஃபங்கஸ் தாக்கி இருக்குன்னு சொல்லலாம். மற்றபடி காயில் வர பிரச்சனை காய்துளை புழுன்னு சொல்லி ஒரு புழு இதுக்குள்ளே வந்து காய்க்குள்ளேயே போயிடும். அப்படி காய்துளை புழு வந்து அதுக்குரிய மருந்துகளும் இருக்குது. மருந்து தான் அடித்து அதை கட்டுப்படுத்த முடியும். நீங்கள் வந்து இங்கே வந்து இயற்கை பசலை மட்டும்தான் போடுறேன். நீங்கள் இயற்கை பசலையில் அரை இயற்கை விவசாயம்னு சொல்லலாம். இந்த செயற்கை பசலை போடலன்னு நாங்கள் சொல்ல முடியாது. அது முக்கியமான பிரச்சனை என்னென்னு சொன்னால், இயற்கையாக ஒரு விவசாயம் நாங்கள் செய்கிறதா இருந்தால் அந்த எங்களுக்கு கிடைக்கிற சீட்ஸே இயற்கையாக செய்யப்பட்ட சீட்ஸாக இருக்க வேணும். அப்போ தான் அது இயற்கையோடு சேர்ந்து வரும். எங்களுக்கு கிடைக்கிற எல்லா விதைகளுமே மருந்துக்கும் அதாவது கிருமிநாசினிகளுக்கும் செயற்கையான உரங்களுக்கும் பழக்கப்பட்டு போன விதைகளாக இருக்கிறதால நிச்சயமாக நாங்கள் அதுக்குள்ளே செயற்கை உரம் போடாலும் அந்த விதையிலிருந்து நாங்கள் பயன்பெற முடியாது. இப்போ எல்லாம் அந்த பயிர்கள் வந்து உடனே அறுவடை செய்யணும்னு சொல்லி மருந்து எல்லாம் அடிக்கிறீன்னு தானே பயிர்களுக்கு, அப்படியான காய்கறிகளுக்கு எல்லாம். அந்த மாதிரி எல்லாம் காய்களை பழுக்க பண்ணுறதுக்கான மருந்து அடிக்கிறேன்னு சொல்கிறீங்க, அல்லது பூக்குறதுக்கு மருந்து அதாவது ஹோமோன்ஸ் பயன்படுத்துகிறாங்க. அதிகமான பூ வர்றதுக்கு பயன்படுத்துகிறாங்க. அது பயன்படுத்துறதால ஒரு பிரச்சனையும் வராது. இப்போ பழங்களுக்கு எல்லாம் பூ வர்றதுக்கு பயன்படுத்துகிற ஹோமோன்ஸால் அதிகமான பாதிப்பு கிடையாது. பச்சைக்காயை பழுக்க பண்ணுறதுக்கு பயன்படுத்துகிற ஹோமோன்ஸ் கொஞ்சம் ஆபத்தானது தான். ஐயா, வெண்டிக்காய் என்ன விலை போகுது? வெண்டிக்காய் 40 கிலோ 40 ரூபாயோ? என்னென்ன வெண்டிக்காயை பார்த்து வாங்குறது நல்ல வெண்டிக்காய்ன்னு சொல்லி? நல்ல வெண்டிக்காய்ண்டா தெரியும் தான். நாங்கள் இப்படி முறிச்சு பார்க்க தெரியும் பிஞ்சிக்காய் என்ன மாதிரின்றது புரியும். இது என்ன இப்படி முறிச்சு பார்த்தா இதுன்னா என்ன முத்தாத வெண்டிக்காய் முத்தின வெண்டிக்காய்? பிஞ்சு வெண்டிக்காய் தான் சமைக்கலாம் வேணா? நீங்கள் எங்கே இருந்து வெண்டிக்காய் எடுக்கிற? நீங்கள் இங்கே மார்க்கெட்டுக்கு இங்கே வரும், இங்கே தான் எடுப்போம். அதான் மார்க்கெட்டுக்கு எங்கே இருந்து வருதானே கேட்குறேன். இது மட்டையிலேருந்து ஓடியாமல் வரும், நாங்கள் இங்கே எடுத்து. ஒரு நாளைக்கு எத்தனை கிலோ வெண்டிக்காய் விற்பீங்க? அது 20 கிலோ விற்போம், 10 கிலோ விற்போம். அது விற்கிறா பொறுத்து தான், எடுக்கிறா பொறுத்து விற்போம். என்ன மிரக்கறி நல்ல விலை போகுது? கூடுதலாக விலை போடும். கத்தரிக்காய் வெண்டிக்காய் எல்லாம் விலை போடும். நீங்கள் ஒரு நாளும்
எல்லா மரக்கறியும் எடுக்கிறீங்களோ? வெண்டிக்காயில என்ன என்ன சத்துக்கள் அப்படி இருக்குன்னு தெரியுமா உங்களுக்கு? சத்து இருக்கு. வெண்டிக்காயில என்ன வகை வெண்டிக்காய் இருக்கு? கருக்கு வண்டி, பால் வண்டி, பச்சை வண்டி. நீங்க இப்ப வச்சிருக்கிற இந்த வெண்டிக்காய் என்ன வெண்டிக்காய்? பால் வண்டி. இது என்ன சமைக்கலாம்? ஏதாவது நீங்க இப்ப வெண்டிக்காய் மரக்கறியெல்லாம் விற்கிறீங்களோ இல்லோ? ஏதாவது வெரைட்டியா சமைக்க ஸ்பெஷலா தெரியும்? வெள்ளையாக வைக்கலாம், பொரிச்சு குழம்பு வைக்கலாம், வெள்ளை கறி வைக்கலாம். நான் முறிச்சு பார்த்து போடுறேன். நீங்க அளவு கல்ல போடுங்க. எத்தனை நாளைக்கு வண்டிக்காய் இருக்கும் பழுதா? 2 நாளைக்கு. அதுக்கு மேலே இருக்காது, வாடி போயிடும். என்ன எப்படி? அப்படியா? 100 கிராம் 40. அப்படி அமர்த்துப்பட்டா நல்ல வண்டிக்காய். நீங்களும் கொஞ்சம் எடுத்து போடுங்க. வெண்டிக்காயே பச்சையா சாப்பிடலாம். வெண்டிக்காய் பச்சையா தான் சாப்பிடுவோம். சில பேர் சத்துக்காக பச்சையா சாப்பிடுவோம். ஒடியாமத்து மக்கள் என்ன வெண்டிக்காய் வேண்டினமா இல்லாட்டி வேற இது வேண்டினோம்? எல்லா மரக்கறியும் வேண்டினோம். இருக்கிற மரக்கறியில பார்த்து தங்களுக்கு பிடிச்ச மரக்கறி வேண்டினோம். என்ன நாள்ல மரக்கறியலோ இல்லாட்டி வெண்டிக்காயோ கூடுதலாக வீல் வரும்? வெறும் வெண்டிக்காய் இந்த மாதம் தான் வரும், அடுத்த மாதத்துல வெண்டி வராது. இந்த மாதம் வரும், அடுத்த மாதம் கூட வரும். சீசன் இல்லையா அப்ப? வணக்கம். இந்த இடத்துக்கு எப்போ வந்து நீங்கள் உங்களோட சொந்த இடம்? இப்போ வந்து நாங்கள் 3 மாதமாக இந்த கொட்டிலுக்கெல்லாம் இருக்கிறீங்களா? தற்காலிக சுமார் படங்க போட்டுட்டு கோழியை கட்டி போட்டு இருக்கிறோம். சரி, இந்த கடை எப்போ போட்டு நீங்கள்? கடை போட்டு இப்போ 1 மாதம் இருக்கும். 1 மாதமா? என்ன மாதிரி போகுது இப்போ? இங்கே ஆக்கள் எல்லாம் இல்லை தானே? என்ன ஆக்கள் இல்லை. இங்கே இறந்த ஒரு சாமான் இப்போ ஒரு பிஸ்கெட்டை வேண்டி வேணும், அப்படி ரெண்டாவது ஒரு சில நேரம் வந்து இனிப்பை வேண்டி வேணும். அப்படி சின்ன பிள்ளை அவை அங்கேருந்து சில பேர் அங்கேருந்து சாமான் மேடி கொண்டு வருவினம். அங்கே சந்தையிலேருந்து வாங்கி கொண்டு வந்து தண்ணி வேணும். அந்த இல்லாத சாமான சில நேரம் ஓடி வருவினம். தாங்கள் மறந்து விட்டு வந்துட்டோம் அப்படின்ட்டு அறியினம். மற்றபடிக்கு முடியவா அந்த இனிப்பு பிஸ்கெட் தான் விடப்படும். அந்த சின்ன பிள்ளையால ஓடி வர வேணும், பசி தானே ஓடி வந்து. தண்ணி எல்லாம் இல்லை தானே? இங்கே என்ன செய்யணும்? தண்ணி இல்லை, டேங்கில் தண்ணி கிடைக்காம நாங்கள் ரொட்டங்களுக்கு எல்லாம் திரிகிறோம், குளிக்காமல் இருக்கிறோம். குளிக்கிறதுக்கு தண்ணி இல்லை, குடி தண்ணியும் இல்லை, குளிக்கிறதுக்கும் தண்ணி இல்லை தான். இந்த கிடம் தண்ணி இல்லாமல் அவங்க போய் எடுத்துட்டு வந்துடுவீங்க. அங்கே மேரிக்கம்மா தூரம் வரும், அது 3/4 மைல் கிட்ட வரும். அங்கே சந்தி அங்கே ரைட் போல அதில் எடுத்துட்டு வந்தது. இப்போ கரண்ட் ஒன்றும் இல்லை தானே? என்ன செய்யறீங்க இரவுல எல்லாம்? கரண்ட் இல்லை, நீ லைட் லாம்பை தான் கொடுத்து வச்சுட்டு இருக்கிறோம்.
இப்போ இதுக்குள்ள இருக்கிறதெல்லாம் பயம் இல்லையா? பத்தையில எல்லாம் இருக்காங்க சுத்தி அதனால பூச்சி புழு எங்களை வளர்க்க வரையில நாங்கள் வந்து அடிச்சிருக்கணும் அந்த சும்மா மட்டத்தை ஊரான அப்படி வந்திருக்கு. இப்போ சாப்பாடு இல்லாம என்ன மாதிரி கஷ்டம் தானே எல்லாருக்குமே? என்ன மாதிரி இல்ல வேலை வடிகள் இல்ல கஷ்டம் தானே. ஒரு 3 நேரம் சாப்பிடல, அது 1 நேரம் 2 நேரம் சாப்பிடுறா அப்படித்தான் என்ன செய்யத்தானே வேணும். ஒரு நேரம் 2 நேரம் தான் சாப்பிட்டுட்டு இருக்கிறீங்களா? இப்போ இங்க இந்த போயக்குள்ள இந்த இடம் என்ன மாதிரி இருந்தது? நீங்க இங்க இருந்து போய்க்க நல்ல மெத்தன் இருந்தது. வீடு வாசல் எல்லாம் நல்ல மெத்தன் இருந்தேன். சொந்த வீடு எல்லாம் இருந்ததா? சொந்த வீடு இருந்தது. அங்கால தோட்டங்கள், நாங்க கூலி வேலைக்கு போறது, கடை இருந்தது. அப்ப பெரிய கடை? பெரிய இந்த கடை பெரிய கடையா இருந்தது. அப்ப கடையா தான் இருந்தது. நாங்க என்ன செய்யறது? இப்போ திரும்பி வந்து பார்க்கக்குள்ள என்ன மாதிரி இருந்தது இந்த இடம்? இது என்ன காடு மாரி இருந்தது. காடு மாரி ஒரே எங்க காணிங்க தெரியல, திசை தெரியல, எங்க எல்லியாடு தெரியல. அப்படியே போய் இருக்கிறவங்க சும்மா தற்போதைக்கு வந்து எங்களுக்கு குறுக்கப்பட்ட இதை பிடிச்சி அப்படியே துப்புரவாங்க. இது நீங்க முந்தி இருந்த காணி இல்லையா? அப்போ இது முந்தி இருந்த காணி தான். அதை கண்டுபிடிச்சு அதான் இந்த உபதர காணி பக்கத்துல எல்லையே பிடிச்சி போட இல்லை. கல்யாணம் போட எல்லாம் இன்னும் போடல. எல்லையால் தெரிக்காம கிடக்குது. இந்த இது நடையில இந்த 2 வேலையும் போட இல்லாத எங்களுக்கு ஒரு தரக்கம் வெளில தெரிக்காது. அதான் இப்படி அந்த நிலங்களை வந்து இப்போ இந்த இப்படி கட்டிடங்கள் கிடக்குத்தானே எல்லாம் கீழே அந்த பத்திரி போல அது சில பேருக்கு அதுவும் இல்லை. நிலம் மட்டும்தான் இருக்கேன் இங்க. நிலம் அதுவும் மண்ணுக்கான இருந்ததுங்க. எல்லாம் மண்டை இடிச்சு அப்படியே தானே நாங்கள் வெட்டி எடுத்துக்கொண்டு வரைக்க இந்த வண்டு இந்த கல்லெல்லாம் கணக்கு அந்த வண்டு இந்த இப்படி கல்லெல்லாம் கணக்கு ஏற்றுனேன். நாங்கள் ஏற்றி கொண்டு அங்கே வெளியில் கிடங்குகளை கலையெல்லாம் பறிச்சு வச்சேன். இப்போ இந்த இடத்துல வந்து நீ வந்து ஆக்கடிங்கிற பிள்ளைகள் எல்லாம் வந்து இருந்துச்சுன்னா பள்ளிக்கூடம் எல்லாம் போகணும். இங்கே எல்லாம் போகணும். எல்லாம் மாவட்டம் தான் போகணும். மாவட்டம் அதை யூனியன் கழிச்சு அங்கெல்லாம் போகணும். இப்போ இங்கே ஒரு வசதியும் இல்லை தானே? இப்போ உங்களுக்கு வீட்டு திட்டம் மர நிரந்தர வீடுன்னு சொல்லி ஒரு வீட்டு திட்டம் அங்கே கொடுக்கணும். அதை பற்றி என்ன நினைக்கிறேன்? அது காணுமா உங்களுக்கு? என்ன எல்லாம் காணாதானே இருக்குது, மட்டும் இருக்குது. இப்போ என்ன சொல்லியிருக்கீங்க நம்ம அந்த வீட்டை பற்றி? என்ன மாதிரி தரப்போயினமாம் காசு? அதெல்லாம் காசு இப்போ என்னென்றால் எங்களுக்கு கூலி 24,000 ரூபா. அந்த வீடு கட்டி இதுக்கு சிலவான்னு சொல்லியிருக்கணும். மற்றது மண் 2 லோட்டு, கல் 2 லோட்டு, சிமெண்ட் 10, மற்றது தகரங்கள் மரங்கள் அதோட தாரம்னு சொல்லி கிடாது. இப்போ குடி தண்ணி அதுக்கெல்லாம் என்ன செய்யறேன்னு சொல்லியிருக்கீங்க? குடி தண்ணி இப்போ கிணறு ஒன்று திருத்தி இருக்கணும். என்ன படிவாக அரைக்க இல்லை, என்ன பக்கம் அரைக்க வேணுமா அந்த கிணறு குளறையும் போட எல்லாம் படிவாக அரைச்சாத்தான் ஓரளவுக்கு நாங்கள் இப்போ அள்ளி குளிக்கக்கூடிய மேல் வாங்களவு குடிக்கதான் இருக்கு. அப்போ குடிக்கிறதுக்கு தண்ணி? குடிக்கிறதுக்கு டேங்கில் அடிக்கிறது அது தண்ணி இல்லாமல் ஓடுத்திருக்கிறோம். தண்ணி முடிஞ்சது. டேங்கில தண்ணி இல்லை, ஒரு டேங்கிலும் தண்ணி இல்லை. 3 டேங்கி வச்சா 3 இடத்துலையும் தண்ணி இல்லை. அப்போ இப்போ சொல்லிப்பிள்ள அவங்க சந்தைக்கிட்ட போய் எடுத்து கொண்டு வரீங்க மாரியம்மங்கோடியில். அப்போ அவங்க இயேசுக்கு அறிவிச்சது தண்ணி அடிக்கிறேன் அடிக்க இல்லை என்ன தெரியல. சரிம்மா, இப்போ நீங்கள் இங்கே இருந்து 25 வருஷத்துக்கு முதல் போயிருப்பீங்க. போய்க்குள்ள உங்களுக்கு எத்தனை வயசு வரும்? எனக்கு போய்க்க 26-27 வயசுக்குள்ளே இருக்கு. உங்களோட பிள்ளைகளோட போயிருந்தீங்க? பிள்ளை அவங்கள மூத்தவருக்கு சேர்ந்து போய்க்க 11 வயசு. இப்போ அவருக்கு இப்போ 36 வயசு. அப்போ தான் திரும்பி வந்திருக்கீங்க. இப்போ உங்களோட பேத்தி தானே அதில் சமைச்சிட்டு இருக்கிறா. அவக்கெல்லாம் இந்த இடம் என்னன்றே தெரிஞ்சிருக்காது. அம்மாக்கே தெரியாது. அம்மாவுக்கு தெரியாது, இல்லையா மாமாவுக்கு தெரியாது. இருக்கிறார் 27 வயதுல இருந்தார். அவர் 7 படிச்சுட்டு இருக்கிறார். அவருக்கே தெரியாது. அவரே என்ன இந்த இடத்துக்கு வேற இல்லை. சொந்த இடத்த என்ன எப்படி இருக்குமானே தெரியாது. நிறைய நான் காடு இந்த காட்டுக்கு என்ன செய்ய அதை விட உங்காலி காடு கொண்டு இருந்திருக்கு எல்லாமே. இப்போ நாங்கள் வந்து திருத்துறதே அவருக்கு வடிவா தெரியாது. வணக்கம். எந்த ஸ்கூலில் படிக்கிறீங்க நீங்கள்? ஜாவரும்புல சேத்தர் வித்தியாலயம் அங்கே படிக்கிறீங்களா? எப்போ இங்கே வந்த நீங்கள் இந்த இடத்துக்கு? நாங்கள் இப்போ தான் வந்துடுறாங்க. இப்போ இந்த ஸ்கூல் லீவுன்னு சொல்லி சொந்த இடத்தை பார்க்க வந்தீங்களா? உங்களுக்கு தெரியுமா இந்த இடம் முதல்? இல்லை. அம்மா இருந்த இடம். சரி, இப்போ என்ன ஸ்கூல் போட்டு வந்து இப்போ சமைச்சிட்ருக்கீங்க? என்ன சமைக்கிறீங்க? சோயா மீட்டு பொரி, உருளைக்கிழங்கு பொரிக்கலாம். என்ன சாப்பிடல மத்தியானம்? என்னத்தான் ஸ்கூலால் வந்து நீங்கள் தான் சமைக்கணுமா? சரி, இப்போ உங்களோட வீடு தானே அது? இப்போ இரவுல எல்லாம் இருக்கைக்குள்ள பயம் இல்லையா? பத்தையெல்லாம் இருக்கு தானே அங்கால? பயம்.
கரண்ட் எல்லாம் இல்லை, என்ன செய்கிறீங்க? இருட்டுக்கு லாம்பு போட்டுட்டு படுக்கிறேன். படிக்கிறது. என்ன கிளாஸ் படிக்கிறீங்க? 7ஆம் வகுப்பு படிக்கிறீங்க. இப்போ வந்து இந்த விடத்தெல்லாம் சமையல் செய்கிறதா இல்லை அடுப்பு ஒன்றுமே இல்லை? விடத்தெல்லாம் சமையல் செய்யும். எல்லா சாப்பாடும் இதை வச்சு தான் சமைக்கிறது. படிப்பெல்லாம் என்ன மாதிரி போகுது உங்களுக்கு? இப்போ இங்கே இருந்து போகிறதெல்லாம் கஷ்டம் தானே? என்ன செய்ய போகிறீங்க? தூரத்துலாம் போகும், நடந்து தான் போகிறது. இப்போ நீங்கள் எங்கே இருக்கிறீங்க? இப்போ இடம்பெயர்ந்து போய் எங்கே இருந்த நீங்கள்? உரும்புறாயில இருந்தேன். இப்போ இங்கே வந்திருக்கீங்க. இனி இங்கே தான் இருக்க போகிறீங்களா? சரி, அப்போ இனி இங்கே இருந்தால் எந்த பள்ளிக்கூடம் போகணும்? மாவட்டபுரம் போகணும். அதே நீ நடந்து தான் போகணுமா? சரி, இப்போ இங்கே இந்த ஏரியாவிலலாம் கரண்ட் வசதி ஒன்றும் இல்லை தானே? இப்போ இங்கே கொஞ்சம் பேர் தங்கியிருக்கணும், என்ன சும்மா கொட்டில எல்லாம் போட்டு அவையெல்லாம் என்ன செய்யணும்? அவைய கை விளக்கு தான் பாவிக்கணும். இங்கே தங்கி இருந்தாலும் குளிக்க கஷ்டம், தண்ணியில் குடிக்க மட்டும்தான் தண்ணி இருக்குது. இங்கே வந்து இருக்கல அது இப்போதைக்கு. எங்களுக்கு டொய்லெட் பிரச்சனை, கரண்ட் பிரச்சனை, தண்ணி பிரச்சனை. இப்போ தற்காலிக வீட்டுக்கே தண்ணி பிரச்சனை. நாங்கள் தற்காலிக வீடு கட்டுறதுக்கு அங்கே இருந்து இந்த தண்ணி எடுக்க கஷ்டம்தான் எங்களுக்கு. அவை இப்போ ஒரு சாமானை தந்தோண்டு இருக்கிறோம், தந்த முடிய இப்போ நாங்கள் கிணத்துக்காக கதைச்ச நாங்கள் அவை ஜிஎஸோட தானே கதைக்கணும். தண்ணி பிரச்சனை இல்லாமல் அப்படி இல்லைண்டா எங்களை ஒரு கைவர் வச்சா, எங்களை காணிக்கு ஒரு கைவர் வச்சா நாங்கள் தண்ணி அடிச்சு விடுவோம். அதுக்கு காசு தான் கட்டணும்னு கேட்டேன். தண்ணிக்கு காசு கட்ட வேண்டிய அவசியம்னா கைவர் வேணும் எங்களுக்கு. இருக்கிறவங்க வைப்பாங்க, எங்கள்கிட்ட இல்லை. அப்போ எங்களுக்கு கிணறு வசதி தான் வேணும், தண்ணி வசதி தான் முக்கியமாக இப்போ எல்லாருக்கும். எங்களுக்கு அதில் ஒரு கிணறு இருக்குது, அதை திருத்தவன் கதைச்சது. அந்த கிணறை திருத்துறோம் தாங்கன்னு சொல்லித்தான் திருத்தினோம் அந்த கிணறு. அது அதில் இருக்கிற கொஞ்சம் பேருக்கு அது கிட்ட இங்கேயும் எங்களை காணிங்க விலத்தி அங்கால வட்டினோம். அப்படின்னாலும் எங்களுக்கு கஷ்டம் தான். அங்கால வீதுனா நாங்கள் வீட்டுக்கு ஒரு கிணறு கீழே 5 குடும்பத்துக்கு அப்படி என்ன பிரச்சனை இல்லை. அவே தந்ததைத்தான் தாரோம். உங்களுக்கு விருப்பமாண்டா நீங்கள் கட்டி இருப்பீங்களன்னு சொன்னால் இந்த திட்டத்தை வேணுங்க, இல்லையாண்டா வேண்டாம்னு சொன்னேன். கிராம மக்களின் கண்ணீர் கதைகள் இன்னும் தொடரும். Ah
வணக்கம் தாய்நாடு. கிளைகள் எங்கே படர்ந்தாலும் வேர் இங்கேதான்.